ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவுக்கு வரி மேல் வரி போட்டு தள்ளியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இந்திய பொருட்களுக்கான வரியை 50% அளவுக்கு உயர்த்திவிட்டார். இது நியாயமற்றது, நேர்மை இல்லாதது என்று இந்தியா ஸ்ட்ராங்காக பதில் சொல்லியிருக்கிறது. இச்சூழலில் அமெரிக்காவின் வரி விதிப்பு விவகாரத்தில் நமக்கு ஆதரவாக சீனா குரல் கொடுத்திருக்கிறது. இந்தியா மீதான டபுள் வரி விதிப்பு பற்றி சீன வெளியுறவு அதிகாரி குவோ ஜியாகுன் கூறும்போது, வரிகளை வைத்து துஷ்பிரயோகம் செய்வதற்கு சீனா எப்போதும் எதிர்ப்பு தெரிவிக்கும். அந்த விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இந்த விவகாரத்தில் அமெரிக்கா கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இம்மாத இறுதியில் பிரதமர் மோடி சீனாவுக்கு செல்ல உள்ள நிலையில் சீனாவின் இந்த கருத்து இரு நாடுகளிடையேயான உறவை வலுப்படுத்துவதாக உள்ளது. உக்ரைன் மீது போர் நடத்தும் ரஷ்யா மீது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடை விதித்தன. இதனால் ரஷ்யா சலுகை விலையில் கச்சா எண்ணெயை விற்க தொடங்கியது. நமக்கு எண்ணெய் தேவை அதிகம் என்பதால் வாங்குகிறோம். ஆனால் அதிபர் டிரம்ப் இந்த வர்த்தகத்தின் மூலம் ரஷ்யா போருக்கு உதவுவதாக குற்றம் சாட்டுகிறார். அதனாலேயே டபுள் வரி விதிப்பதாக சொல்கிறார். ஆனால் நம்மை விட சீனாதான் ரஷ்யாவிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்குகிறது, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு. ஆனால் சீனாவை விட்டுவிட்டு இந்தியாவை மட்டும் டார்கெட் செய்து டிரம்ப் டபுள் வரி போட்டிருக்கிறார். இது பற்றி ஒயிட் ஹவுஸில் அதிபர் டிரம்பிடமே மீடியாக்கள் கேள்வி கேட்டன. பதிலளித்த அவர், ரஷ்யாவிடம் எண்ணெய், கேஸ் வாங்கும் நாடுகளுக்கு டபுள் வரி விதிப்போம். இப்போதுதானே இந்தியாவுக்கு போட்டிருக்கோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது தவிர இன்னும் நிறைய பார்க்க போகிறீர்கள் என்றார். அப்படியானால் சீனாவுக்கும் இதேபோல் வரி விதிக்கப்படுமா என்று கேட்கப்பட்ட போது, அதை இப்போதே சொல்ல முடியாது. இந்தியாவுக்கு வரி விதித்துள்ளோம், இன்னும் சிலருக்கும் விதிக்க உள்ளோம், அதில் சீனாவுக்கும் இருக்கலாம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். அதிபர் ட்ரம்ப் ஏற்கனவே சீனாவுடன் வரி யுத்தம் செய்தார். சீனாவும் பதிலுக்கு வரி விதித்தது. அரிய கனிமங்கள் அனுப்புவதை நிறுத்தியது. இதனால் இறங்கி வந்த ட்ரம்ப் 30% வரியை மட்டும் விதித்திருப்பது நினைவிருக்கலாம்.